கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபவாச நாட்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஆரம்பித்து விட்டது. இந்த உபவாச நாட்களிலே நாம் எப்படி உபவாசம் எடுக்க வேண்டும் என்பதை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நம்முடைய உபவாசம் மனுஷர் காணும்படியாக அல்ல, நம்மை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணும்படியாய், அவருக்கே நமக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த உறவு மேலும் பலப்படும்படியாய் இந்த தபசு நாட்கள் நமக்கு பயன்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உபவாசம் இருக்கிறன்ற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு உபவாசம். நான் வருஷம் இருக்கிறேன், 10-40 நாள் இருப்பேன், நான் இது சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், நிறைய நம்ம பொருத்தனைகள் செய்கிறோம். அந்த பொருத்தனைகள் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்குதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உபவாசம் மனுஷர் காணும்படி அல்ல, தேவன் காணும்படியாய் நாம் உபவாசிக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீர் எதை செய்தாயோ அதை எனக்கே செய்த ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த நாள் பொழுதில் நம்ம எதெல்லாம் விட்டுருமோ அதுக்கேற்றாற்போல் நாம் நன்மைகளை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு உருவாட அந்த மணித்துளிகளை அதிகமாய் செலவிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செல்லும்போது தான் நம்ம எல்லா வித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜபத்தில் நம்மளுக்கு உபவாசம் இருக்கிற ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்றதை விட நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும். உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், ஜபிக்கணும், நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்ம பரியாசமானவர்களுக்காக ஆண்டவர் ஜெபம்னு சொல்லிக்கிறேன். இந்த நாட்களில் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அந்த வைராக்கியத்தை நம்ம கொண்டு இருப்போம். அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது தான் இந்த உபவாச நாட்கள். அப்படி ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.